ஹப்சா நாயகியுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அனுப்பினாங்க. ஆயிஷா கொஞ்சம் ஹப்சா கிட்ட பேசி உண்ட வாங்கிட்டாங்க, கொடுக்கல. யாரு பேசியும் சரி தரையில, சும்மா இடம் அல்ல, தாரத்துக்கு சும்மா இடமா? சகோதரர்களை, கடைசியாக சின்ன தம்பி உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடுதான் அந்த ஜன்னல் வைக்கிற ஊடு. அந்த ஜன்னல் திறந்திக்கிறே அவருடைய ஊடு. அது ஹப்சா நாயகிட்ட வந்து சொன்னார், தாத்தா ஏண்ட ஊடு உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு தானே இருக்குது, ஏண்ட வீடு உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு தானே இருக்குது, நான் ஏண்ட வீட்டை உங்களுக்கு தாரேன், நான் அறத்துக்கு வெளியே போறேன், நீங்க ப்ளீஸ் பண்ணி அந்த வீட்டை கொடுத்துருங்களே. ஹப்சா நாயகி அழுது சொன்னாங்க, சரி, ஆனால் எனக்கு ஒரு வாக்கு தரும். என்ன வாக்கு தெரியுமா? எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஜன்னலை மூடக்கூட. ஏன்? உபைதுல்லாவுடைய வீட்டுல இருந்து ஜன்னலை திறந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதா விளங்கும், ரவுதா விளங்கும். எந்த காரணம் கொண்டும் அதை மூடக்கூடாது. நான் மௌத்தாகும் வரைக்கும் ஜன்னலை திறந்து என்னுடைய கணவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். கபரை ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு வாக்கு கொடுத்தாங்க, ஹப்சா ஜன்னலை மூட மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், எப்படி தலைவர்கள் இவங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க. பணத்துக்கு அடிமையானவங்களா இவங்கெல்லாம், பதவிக்கு அடிமையா? உலகத்துல இன்னைக்கு 57 முஸ்லிம் நாடு, 57 முஸ்லிம் நாட்டுக்கு 57 பிரசிடென்ட். சகோதரர்களை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? 57 முஸ்லிம் நாட்டுக்கு ஒரே பிரசிடென்ட். மன்னர் அல்ல, மன்னாதி மன்னன், சக்கரவர்த்தி. ஆனால் படுத்தது நிலத்தில், தலவாணி கூட இல்ல. சகோதரர்களே, துனியாவை சம்பாதிக்கல. உலகத்துல தன்னுடைய பலத்தை வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்த்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைக்கு மகள்கிட்ட வாக்கு கொடுத்தார், ஹப்சா ஜன்னலை மூட மாட்டேன். அந்த தந்தை கொடுத்த வாக்கு எத்தனை மன்னர்கள் வந்தார்கள், இன்னும் அதே ஜன்னல் மூடப்படாமல் 1400 வருடங்களாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு போய் இந்த சிந்தனையோட, இந்த சம்பவத்தோட பாருங்க சகோதரர்களே. 1000 பேசலாம், 1000 பேசலாம். மதீனா, சுப்ஹானல்லாஹ், மதீனா என்றாலே வாய் வணக்கம் என்று சொல்லுவார். எப்படி அல்லாஹ் மக்காவுல சுவர்க்கத்தின் 3 கல்களை இறக்கினானோ, மதீனாலதான் அல்லாஹ், மதீனாலதான் அல்லாஹ் சுவர்க்கத்து பழத்தை இறக்கி வைத்திருக்கிறான். புகாரியை சொல்கிறேன், அல் அஜ்வா மினல் ஜன்னா, அஜ்வா ஆலியா இருக்கிறது மதீனால. சகோதரர்களே, அந்த அஜ்வாவை அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து இறக்கி இருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அஜ்வாவை சாப்பிட்டால் விஷப்பாம்பு எது கடித்தாலும் எந்த விஷமும் பாதிக்காது. நீச்சம்பழம். பிஸ்மில்லாஹி துர்வத்து அர்தினா வரீகத்து பஅதினா. சகோதரர்களே, மதீனாவினுடைய மண் இருக்குதே, மண், மதீனாட புழுதி, அந்த தூசி கூட நோய்க்கு நிவாரணியாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். சகோதரர்களே, மதீனாவுடைய மலை இருக்கிறே, உஹது மலை, போய் பாருங்கள். உஹது மலை கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர். உஹது மலை அது சும்மா மலை அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா, இந்த மலை எங்களை நேசிக்கிறது. நாயகத்தை நேசித்த மலை அது. அதுக்கு மேல போய் ஏறி நில்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற இடம் அது, அந்த மலை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏறின மலை. ஏழும் என்றால் ஏறி நின்று அந்த சிந்தனையோடு ஏறி நில்லுங்க.